இப்போ வந்து நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். இதை வைக்க வச்சுக்கலாம். மசாலா குழம்பு வந்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து லேசாக சூடானது 2 கிராம்பு, ஒரு துண்டு 2 துண்டு ஏலக்காய். இது என்னதுன்னு தெரியல. இது வந்துட்டு பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க. பிரியாணி இலை. அப்புறம் வந்து இது கடல் பாசி மட்டும் தடவி கொஞ்சம் இருக்குது. அப்படியே போடுங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது மட்டும் பட்டை இல்லை, சுத்தமாக பட்டை இல்லை. போட்டாச்சு. அப்புறம் வந்து நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். வெங்காயம் வச்சுருக்கோம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் நானே தனியாக வந்து பிரியாணி செய்வேன். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கினதுக்கப்புறம் இப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுத்துக்கணும். எங்கள் அம்மா அப்படி தான் போடுவாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரமாக வதங்குறதுக்கு உப்பு எடுத்துட்டு இருக்கேன். மலை சாதம் மாதிரி எப்பயுமே இந்த தக்காளி சீக்கிரமாக வளராது. அதனால கல்லுப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வளரும். அதனால கல்லுப்பு போட்டாச்சு. இனி அது வளங்கட்டும். நல்லா வதங்கினதும் நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் தான் இருக்குது புதினா கொத்தமல்லி இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட போகிறோம். வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொடியெல்லாம் போட போகிறோம். மிளகாத்தூள்,
2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன், கொஞ்சமாக அதை போடணும் மல்லித்தூள். மஞ்சள் தூள் வந்து ஒரு கொஞ்சம் போட்டாச்சு. சிக்கன் இது வந்து பிரியாணி மசாலா. சிக்கன் மசாலா பார்த்துட்டு வரேன். சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். மசாலா தூள் எல்லாம் போட்டாச்சு. உப்பு கம்மியாக சேர்த்திக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டாச்சு. அப்புறம் இது எங்கள் அம்மாவோட சீக்ரெட் மசாலா. கொஞ்சமாக ஆட் பண்ணியாச்சு. அடுத்து சிக்கன் போட்டுருவோம். சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் வந்து நம்ம தயிர் போட்டு மஞ்சள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். அது போட்டுருக்கோம். சிக்கன் போட்டுருக்கோம். இது கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பச்சை மிளகா முடங்கிட்டோம். இன்னொரு மிளகாவை காணும். கீழே இங்கே வந்துச்சு. எங்கள் அம்மா பண்ண மட்டும் நல்லா வருது, எனக்கு பார்க்கறதுக்கே நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். அப்புறம் எல்லா மசாலாமே போட்டாச்சு, சிக்கனும் போட்டாச்சு. இப்போ வந்து கிண்ட போகிறோம். இப்படி நல்லா கொதிச்ச உடனே நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். நம்ம வந்து அரிசி போட போகிறோம். நான் வந்து அரிசி போட போகிறேன். அரிசி வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். அரிசி போட கொஞ்சம் பயம், அதனால பார்த்து பொறுமையாக போடலாம். இது வந்து என்ன அரிசினா ஜீரக சம்பா அரிசி.
போட்டு இப்போ நல்லா கொஞ்சம் கிண்டி இதை ஒரு 10 நிமிஷம் இதை வேக விடணும். அதுக்கப்புறம் தம் வச்சு இறக்கணும்னா பிரியாணி ரெடி. நம்ம சாப்பாடை வந்து தம் வைக்க போகிறோம். பழைய கடாய் இருந்துச்சுன்னா அதை எடுத்து அது மேலே வைக்க போகிறோம். தம் வைக்க போகிறோம். இதுக்கு மேலே ஒரு வெயிட்டை ஒன்று வைக்கணும். அதுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு வெயிட் வைக்கணும் இல்லையா, அதனால இதை வச்சுட்டோம். தம் ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். இதுக்குள்ள நம்ம தயிர் ரைத்தா செஞ்சிடலாம். வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தயிர் ஊற்றலாம். தயிர் ஊற்றி கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். இப்போ சரி செஞ்சாச்சு. சரி ரெடி. ஓகே, வந்து நம்ம தம் வச்ச பிரியாணியை பார்க்க போகிறோம். இப்போ வந்து பிரியாணி வந்து தம் வச்சாச்சு. அதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா தான் வந்திருக்கு. சாப்பாடு கொஞ்சம் குழஞ்சிருந்த மாதிரி இருக்குது. எப்படின்னு தெரியல எனக்கு. ஆனால் எனக்கு என்ன நல்லா இருக்குன்னு தோணுது. பார்த்தீங்களா, நல்ல பொலப்பொலனே வந்திருக்கு. இப்போ அவுட்புட் இன்னைக்கு பரவாயில்ல. அம்மாவோட எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் பாருங்கள், காட்டுறேன். பாய். மஞ்சள் கலர் இருக்கு. என்ன வேணும்? செம. சாப்பாடு பண்ணுங்க. எனக்கு பீஸ் போடாதீங்க. ஆமா, அன்னைக்கு இருந்த பீஸ் எல்லாம் நீ தானே தின்னு முடிச்ச. ஆமா, அப்படியே 4 பீஸ் வந்துருச்சு. போதும். எனக்கு பீஸ் இருக்கா? இருக்கு, அந்த இருக்குல்ல. இது பீஸ் இது. ஆனால் இந்த தட்டில் வந்துருக்கா? ஓகே தான் இல்லையா? செஞ்சது நானும் ஆகும். இப்படி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் சால்ட்டு கூடி போச்சு. கைச்சோ கொஞ்சம் தான் இருந்துச்சு, போட்டேன். டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பராக. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. பின்னே நம்பி பிரியாணி செய்ய சொல்லலாம். சிக்கன் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போதும். பிரியாணி செய்யணும், செஞ்சிருவார். சாப்பிடும்.